இந்த நல்ல காலை பொழுதில் இந்த தமிழ் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்கும் வணக்கங்களும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் ஆசா கணேசன் அவர்களையும் இப்படத்தின் இயக்குனர் தங்கப்பச்சான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு பாரதராஜா அவர்கள், திரு மணிரத்னம் அவர்கள், திரு இளைய தளபதி விஜய் அவர்கள், திரு கலைப்புலி தவன் அவர்கள், திரு பார்த்திவன் அவர்கள், நண்பர் வசந்த் அவர்கள், திரு பிரபுதேவா அவர்கள், திரு லிங்குசாமி, திரு சீமான், இப்படத்தின் நாயகன் திரு சத்யராஜ் அவர்கள், திரு பி லெனின் அவர்கள், பரத்வாஜ் அவர்கள், இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்த திரு மௌனம் ரவி அவர்கள், தமிழ்த்தாய்க்கு இசை வடிவில் வாழ்த்து. ஒளி சார்ந்திருக்கும் இவ்வூடகத்திற்கு மேலும் ஒளி சேர்க்க குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. இப்பொழுது சுடர்களை இளைய தளபதி விஜய் அவர்களும் டாக்டர் கணேசன் அவர்களும் திருமதி தங்கர்பச்சான், திருமதி சத்யராஜ், இன்பநாளா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் திரு ராமநாதன் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பணி கல்வி பணி. அந்த பணியை மிகச் செவ்வனே செய்து வரும் விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டியின் நிறுவனரும் தலைவருமான திரு டாக்டர் ஆசா கணேசன் அவர்கள் இன்னொரு பணியை மேற்கொள்ள வந்திருக்கின்றார், ஊடகப் பணி. இந்த நூற்றாண்டில் சமகாலத்தில் ஊடகம் என்பது மிக வலிமை வாய்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நவீனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சினிமாவிற்கு மேலும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவருக்கு வரவேற்பையும் வாழ்த்தையும் நல்கி அவரை வரவேற்புரை சொல்ல அழைக்கின்றேன். திரு டாக்டர்
ஆசா கணேசன் அவர்கள். திரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாராயணன் அவர்களுக்கு டாக்டர் ஆசா கணேசன் அவர்கள் மலர்கொத்து வழங்கி கௌரவிப்பார். வரவேற்புரை டாக்டர் ஆசா கணேசன் அவர்கள். எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரையுலக இயக்குநர்களான திரு பாரதிராஜா, திரு மணிரத்னம், திரு ராமநாராயணன், திரு பார்த்திபன், திரு வசந்த், திரு பிரபுதேவா, திரு லிங்குசாமி, திரு சீமான், தயாரிப்பாளர் கலைப்புலி திரு தானு அவர்களே, தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகிய திரு விஜய் அவர்களே, மற்றும் 9 ரூபாய் நோட்டு திரைப்படத்தின் கதாநாயகிய திரு சத்யராஜ் அவர்களே, திரு நாசர், இசையமைப்பாளர் திரு பரத்வாஜ், இப்படத்தின் எடிட்டரான திரு லெனின் மற்றும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படத்தை உருவாக்க உறுதுணையாக இருந்த அனைத்து திரையுலக தொழிலாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்கள் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், தமிழ் திரையுலக ரசிகர்கள் அனைவரையும் இந்த 9 ரூபாய் நோட்டு திரைப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு இந்தியன் சினிமா ஃபேக்டரியின் சார்பாக வருக வருக என மனமாற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாய் தயாரிக்கும் படமே ஒரு நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படத்தை தயாரித்தோம் என்ற மகிழ்ச்சி எனக்கு நிறைய இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த திரைப்படம் எனது இனிய நண்பர் இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர் எழுதிய நாவல். நான் அவர் எழுதிய நாவலை படித்தேன். அதை என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த கதையும் வந்த கதாபாத்திரங்களும் வாழ்க்கையை எப்படி பிரதிபலிக்கின்றன. இப்படி ஒரு அருமையான நாவலை இந்தியன் சினிமா ஃபேக்டரி தயாரிப்பதில் மிகவும் பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு சினிமா தரையை பற்றி அதிகம் தெரியாது. எனக்கு அறிமுகம் செய்தவர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் தான். உண்மையை சொல்ல போனால் எனக்கு பட தயாரிப்பின் நுணுக்கள் எனக்கு அதிகம் தெரியாதிருந்தாலும் எனக்கு ஒரு எந்தவித சிரமமும் கொடுக்காமல் அவரே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு முழு ஈடுபாட்டுடன் படைத்த படைப்பு தான் இந்த 9 ரூபாய் நோட்டு. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்த பட துவக்க விழா நாளிலிருந்து இன்றைய நாள் வரை திரு தங்கர் பச்சான் தான் முழு ஈடுபாட்டுடன் இரவு பகலாக உழைத்து பொறுப்பேற்று எனக்கு தயாரிப்பாளர் என்ற முறையில் தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சில சமயம் என்னுடன் ஆலோசனையும் கேட்டு இப்படத்தை உருவாக்கியுள்ளார். அந்த பெருமை அவரைத்தான் சாரும். மற்றும் இந்த திரைப்பட கதாநாயகர் திரு சத்யராஜ் பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அவரை பற்றி நம்ம தமிழ் உலகம் அனைத்தும் அறிந்த விஷயம்தான். அவர் இன்றைய தமிழ் உலகத்தின் ஒரு சிறந்த நடிகர். அவர் இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட வேடத்தில் முற்றிலும் வித்தியாசமாக நடித்துள்ளார். அந்த மாதவ படையாட்சியை காத்திரமாக மாறி உள்ளார். அவர் விரும்பிய மாதிரி அவர் ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூவில் சொன்னது போல் இந்த படம் நிச்சயம் ஒரு நாள் ஆஸ்கார் விருதுக்கு தகுதியடையும் என்று எண்ணும்போது எனக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றும் படத்தில் நடித்துள்ள நாசர், அர்ச்சனா, ரோஹிணி மற்றும் புதுமுகங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக செய்துள்ளனர். இப்படத்தில் அனைத்து பாடல்களையும் கவி பேரரசு வைரமுத்து பாடல்களுக்கும் திரைப்படத்திற்கும் மதிப்பு கூட்டும் வகையில் மிகவும் பிரமாதமாக செய்துள்ளார். இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர் இன்னிசையில் பாடல்கள் பிரமாதமாக வந்துள்ளது. இப்படத்தில் உள்ள கதாபாத்திரங்களுக்கும் கதைக்கும் ஏற்ப இயற்கை சூழலுக்கும் ஏற்ப மிகவும் பிரமாதமாக இசையமைத்துள்ளார். நிச்சயம் நீங்கள் அனைவரும் அதை ரசிப்பெற நம்பிக்கை உள்ளது. மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள முன்னணி கதாநாயகர் டாக்டர் விஜய் அவர்கள் தனது பிஸி ஷெடியூலும் டைம் கிடைத்து இவ்விழாவிற்கு வந்தது இந்தியன் சினிமா ஃபேக்டரி சார்பில் அவருக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்திய தமிழக திரையுலக சாதனையாளர்கள் மேடையிலே திரு மணிரத்னம், திரு பாரதிராஜா, திரு கலைப்புலி தானு, திரு ராமநாராயணன், திரு பார்த்திபன், வசந்த், பிரபுதேவா,
சீமான் போன்ற அனைவர்களின் திரைப்படத்தையும் நான் பார்த்துள்ளேன் ரசிகனாக. ஆனால் இன்றைக்கு அவர்களுடன் நான் தயாரிப்பாளர் என்ற முறையில் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்பொழுது எனக்கே அது ஒரு புது அனுபவமாக இருக்கிறது. ஒரு சில சமயம் நானே ஒருவேளை ஆட்டோகிராஃப் வாங்கலாமா என்று கூட எனக்கு ஒரு ஆசை உள்ளது. ஆனால் தயாரிப்பாளர் என்ற முறையில் அது சரியாக இருக்குமா எனக்கு சரியாக தெரியவில்லை. ஒருவேளை என் மகள் அமிர்த வருஷன் அங்கே அமர்ந்திருக்கிறாள், அவள் மூலியமாக வாங்குவேன் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, இந்திய சினிமா ஃபேக்டரியின் முதல் தயாரிப்பு, இப்படத்தை தயாரிப்பதிலே எனக்கு ஒரு நல்ல அனுபவம், மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல கதையம்சல படத்தை தயாரித்தேன் என்ற மகிழ்ச்சி இப்பொழுதே வந்துவிட்டது. அதற்கு மேலாக இந்த திரைப்பட உலக பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு திரையுலகை சேர்ந்த அனைத்து சாதனைகளும் வந்தது, அதை விட சந்தோஷம். மேலும் இத்திரைப்படம் வெற்றிகரமாக ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மாநில அளவில் விருது பெற்றும் தேசிய அளவில் விருது பெற்றும் உலக அளவில் விருது பெற்றால் அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒன்று நடந்தால் இந்தியன் சினிமா ஃபேக்டரி சார்பில் ஒரு பெரிய வெற்றி விழாவை எடுத்து உங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டாடுவோம் என்று கூறி இந்த விடையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு டாக்டர் கணேசன் அவர்களுக்கு நன்றி. இந்த விழாவிற்கு வரும்பொழுது திரு கணேசன் அவர்களை சந்தித்து இந்த படம் தயாரித்தது குறித்தான அனுபவங்களை கேட்டேன். படம் ஆரம்பித்த முதல் நாளும் இன்றும் தான் நான் தங்கர் பச்சானை சந்தித்தது. நடுவில் எல்லா பொறுப்புகளையும் தங்கர் பச்சானை ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை அவர் வெளியிட்டார். இந்த உறவு தான் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்குமான இந்த உறவு பலப்பெற வேண்டும், வலுவு பெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது இந்த படத்தின் நாயகி திரு அர்ச்சனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த அரங்கிலே பல தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், நானும் ஒருவன். படத்தை தயாரிப்பது என்பது மிக சுகானுபவம், சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை வெளியிடுவது, வியாபாரம் செய்வது என்பதுதான் பெரும் ஒரு கஷ்டமான ஒரு கடவு. இந்த படத்திற்கு முதல் ஆதரவு கரம் நீட்டிய விநியோகஸ்தர் திரு நாக் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவின் முக்கிய பகுதியான பாடல்கள் வெளியீடு, இந்த பாடல்களை உரிமம் பெற்ற திரு நாக் ரவி அவர்கள் வெளியிட கௌரவ விருந்தினர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர இந்த ஒலித்தட்டை வாங்கிக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். உங்கள் பொற்கரங்களால் வாங்கப்பெற்ற இந்த ஒலி வடிவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாராட்டு பெறும் என்று வேண்டுகிறேன். இப்பொழுது ஒளி கண்ணோட்டத்திற்காக தயாராகவும். மார்கழியில் குளிச்சு பார்
பாரு குளிர் பழகி போகும். மாதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். உப்பில்லாம குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போகும். வறுமையோட இருந்து பாரு வாழ்வு பழகி போகும். சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போகும். மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும். மதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். என்னோட சொத்தெல்லாம் தொலைச்சு புட்டேன். இப்போ என் பேரில் உலகத்தையே எழுதிக்கிட்டேன். துறவிக்கு வீடு மன ஏதுமில்லை. ஒரு குருவிக்கு தாசில்தார் தேவையில்லை. சில்லுன்னு காத்து சித்தோட ஊத்து. பசிச்சா கஞ்சி படுத்தா உறக்கம். போதுமடா 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 சாமி. நான் சொன்னாக்க வலையிடமா சுத்துமடா பூமி. மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும். மாதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். காசு பணம் சந்தோஷம் தருவதில்லை. வைரக்கல்லுக்கு அரிசியோட ருசியும் இல்லை. போதும் என்னும் மனச போல செல்வம் இல்லை. தன் பொண்டாட்டி போல ஒரு தெய்வம் இல்லை. வேப்பமர நிழலு விசிலடிக்கும் குயிலு. மாட்டு மணி சத்தம் வயசான முத்தம். போதுமடா 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 சாமி. அட என்ன போல சுகமான ஆளிருந்தா காமி. மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும். மதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். உப்பில்லாம குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போகும். வறுமையோட இருந்து பாரு வாழ்வு பழகி போகும். சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போகும். தங்கர் பச்சான் அவர்கள் இயக்கிய 9 ரூபாய் நோட்டு என்கின்ற தெளிந்த நீரோடையின் ஒரு குவளை தண்ணீரைத்தான் நீங்கள் பருகியிருக்கிறீர்கள். குற்றால அருவியாக கொற்ற இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ளன. காத்திருப்போம். சிறப்பு விருந்தினர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கின்றேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை
வருக வருக என்று வரவேற்று அவரையும் மேடையை சிறப்பிக்க வேண்டுகின்றேன். சிரமம் பாராது மீண்டும் மேடையை அலங்கரிக்கும் தங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மனிதன் தோன்றியதற்கு முன்பே மரங்களும் தோன்றி மரங்களிலிருந்து பழங்களும் விழுந்து கொண்டுதான் இருந்தன. மனிதர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏன் பழம் கீழ்நோக்கி விழுகிறது, ஏன் மேலெழும்பி செல்லவில்லை என்று கேள்வி கேட்டதனால்தான் இன்று விஞ்ஞானம் அசுர வேகத்தில் 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதேபோல் ஏன் சினிமா அரங்கிற்குள் உருவாக வேண்டும், ஏன் வெளிக்கு செல்லக்கூடாது என்று கேள்வி எழும்பியதால் தான் இன்று தமிழ் சினிமா பல மாறுதல்களை கண்டிருக்கின்றது. ஏன், எதற்கு, எப்படி என்பது என்று கேட்பதனால்தான் தலைவர்கள் உருவாகிறார்கள், விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள், படைப்பாளிகள். தலைமை படைப்பாளி திரு பாரதிராஜா அவர்கள். என் இனிய தமிழ் மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, படத்தின் தயாரிப்பாளர் கணேசன் அவர்களே, தங்கர், ஏனைய கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 பாடல் காட்சிகளை இங்கே பார்க்கும் பொழுது என்னை எறியாமல் எங்கோ பயணப்பட்டு விட்டேன். தங்கர் 9 ரூபா நோட்டு பெரும்பாலும் சமீப காலங்களில் இந்த நாவலை படமாக்குறதுங்கிறது, நாவல் படிக்கிற பழக்கமே விட்டு போச்சு. இப்போ அதில் நாவல் படமாக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வாழ்க்கையை சொன்னதான் நாவல்கள். எல்லா நாவலாசிலும் வாழ்க்கை பிரமாதமாக சொல்லுவார். சினிமாவை மட்டும் சொல்லும். சினிமாவில் வாழ்க்கையை சொல்ல முயன்றிருக்கிறது இந்த 9 ரூபாய் நோட்டு தெரிகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நமது அடையாளங்களை மீண்டும் நாமே நமது கலைகளின் மூலம் மீட்டெடுப்பதான் நமது கடமை. இது ஒன்றுக்கே தங்கர் பச்சனை பாராட்டு. நான் கூட யோசிப்பேன், 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன கிராமங்கள் வேறு, நான் வளர்ந்த கிராமங்கள் வேறு. அடையாளங்களை தொலைச்சிட்டோம் ரொம்ப. இப்போ நான் 16 வெள்ளி படம் எடுத்தேன்னா என்ன அந்த பாவாடை தாவணி விட்டு படம் எடுத்திருக்கான்னு சொல்லுவோம். பாவாடை தாவணி என்பதே மறந்து போய்விட்டது. ஏன்னா செல்வார் கமிஷன் எங்கேயோ இருந்து வந்த நாகரிகங்கள். ஸோ நமது அடையாளங்கள், துன்பங்கள் ரொம்ப மறைஞ்சு போச்சு. இதை மாதிரி சில பதிவுகளில் தான் இதை பார்க்க முடியும். அதற்காகவே தங்கர் பச்சனை நம்ம பாராட்டணும். பெரும்பாலும் படங்களில் எனக்கு இந்த சவுத் ஆர்காடு இது கொஞ்சம், எனக்கு என்னுடைய பூமி கொஞ்சம் வறட்சியான பூமி. அது கருத்தமாக, கிழக்குச்சிம்மை, இந்த ட்ரை லேண்ட்ஸ். இவங்களது ட்ரை லேண்ட் தான். வாழ்க்கை ஒரே மாதிரி தான், பின்புலங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். இது முந்திரி காடு, அது இந்த சவுத் ஆர்காடு. நேட்டிவிட்டியை அழகாக சொல்கிறது மட்டும் இல்லை, அர்த்தத்தோடு சொல்லணும். எப்பவுமே கொஞ்சம் ஆழமாகவும் சொல்லணும். தங்கர் பச்சன் அழகாகவும் அர்த்தத்தோடும் ஆழமாகவுமே சொல்லியிருக்கணும். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு. சத்யராஜா நான் எத்தனையோ பரிமாணங்களில் பார்த்துருக்கேன். அது லுல்லு பாட்டின்னே முதல்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வேதம் புரியுது இந்த படங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா அது சர்வைவல், பரிணாம வளர்ச்சி. அது சர்வைவலுக்காண்டி சிலதை பண்ணுறது. ஆனால் அந்த சத்யராஜுக்குள் எவ்வளவு ஒரு பொட்டன்ஷியாலிட்டி புதைந்திருக்கிறது என்பது சமீப காலமாக நிரூபித்துட்டு இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம். இப்போ பெரியாரா நடித்தது ஒரு பெரிய விஷயம். சரித்திர அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய முத்திரை அது. இப்போ நான் இதை முழு படம் பார்க்கவில்லையே தவிர சில பொறிகளில், சில துளிகளில் சத்யராஜனுடைய இன்னொரு பரிமாணம் தெரிகிறது. மிக அற்புதம். அர்ச்சனா ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட் ஊர்வசி. பட் சத்யராஜுக்கு இது ஒரு புதிய பரிமாணம். ரொம்ப அழகாக சின்ன சின்ன பாவங்களை அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது.
மாடு வளர்த்தா சாணி மிச்சம், கோழி வளர்த்தா முட்டை மிச்சம், புள்ள பெற்றா கோணம்தான் மிச்சம். இது ரொம்ப அற்புதம். அது இந்த ஒரு கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாடல் வரிகளும் சரி நெகிழ்வும் சரி, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். சினிமா பாடல்களில் நெகிழ்வையும் அர்த்தங்களையும் ரொம்ப பரத்வாஜ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா தெளிவாக இருக்கு, ரொம்ப ஆழமாக அர்த்தமாக இருக்கு. 3 பாடல் கேட்டேன், ரொம்ப நெகிழ்ச்சியாகி போயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு பதில் சொல்ல தெரியல. தங்கர் ஒரு நல்ல கலைஞன், உணர்ச்சி பூர்வமானவன், கொஞ்சம் பேச்சு அதிகம் என்ன மாதிரியே. அப்புறம் யோசித்து பார்த்தேன், சரக்கு இருக்கு பேசுகிறான், என்ன தப்பு அப்படின்னு. வித்தை கர்வம் என்று ஒன்று உண்டு. எப்பவுமே ஒரு வித்தையாளிக்கு ஒரு கர்வம் வேண்டும். அதில் நம்மளை தூக்கி தொடச்சி கீழே போட்டுருவோம். அந்த கர்வம் தங்கர் பச்சனுக்கு இருக்குது. தன்னம்பிக்கை, அது கர்வம் இன்னும் தன்னம்பிக்கை என்று மைக்கை பிடிச்சான்னா கட்டான்னு பின்னி எடுத்துடுவான். இந்த மண் மக்கள் உணர்வு நம்ம இல்லாதவங்க கூட கிளப்பி விட்டுருவோம். ஒரு அற்புதமான எழுத்தாளன், ஒரு அற்புதமான இலக்கியவாதி, அற்புதமான ஒளிப்பதிவாளன், ஒரு அற்புதமான இயக்குனர், நல்ல கதை சொல்லி. கதை சொல்லுவதற்கு கூட மாடர்ன் டெக்னிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கலாம். கொஞ்சம் ஈரத்தோட ஈரப்பசையோட கதை சொல்ல தெரியும். மிஷினரியாக சொல்கிறதுங்கிறது வேறு. அதில் தங்கர் பச்சன் கொஞ்சம் ரத்தம் சதயமாக கதை சொல்லக்கூடிய ஒரு கதையாளி. நல்ல கலைஞர் பெருமக்கள் நம்ம இருக்காங்க. நாசர் நல்ல படைப்பாளிகள் உள்ளே இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. சில நேரங்கள் இந்த மாதிரி விழாக்களுக்கு வருவது கொஞ்சம் நம்ம தூங்கினா கூட தட்டி எழுப்புறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்ட மயக்கத்தில் கொஞ்சம் மயங்கிடுவோம் சில நேரத்தில். அது மாதிரி கலைஞர்கள் கூட சில நேரங்களில் தொய்வு ஏற்படும். அந்த தொய்வை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இத்தகைய படங்களும் விழாக்களும் வேண்டும். என்னை மறுபடியும் தட்டி எழுப்பி இருக்கிறது இந்த படம். மணிரத்னம்லாம் இப்போ விழாவுக்கு வர்றதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். சமீப காலமாக ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. கலைஞர்கள் நேசிக்க வேண்டும், அப்போ தான் ஒரு இறுக்கமாக இருக்கும். ஸோ நல்ல கலைஞர்கள், நல்ல படைப்பாளிகளை இனம் கண்டு மேடைக்கு அழைத்திருக்கின்றீர்கள். நல்ல படைப்பைத்தான் கொடுத்துருக்கீங்க. இதனுடைய தயாரிப்பாளருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் சொன்னார், எனக்கு எதுவுமே பழக்கம் கிடையாது, ஆரம்பத்திலிருந்து அவர் தான் முடிவு வரைக்கும் தங்கர் பச்சன் தான். நல்ல வேலை, பழகிருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிருப்பீங்க. ஏன்னா எனக்கு 16 வயதில் ஒரு ஆள் இதே மாதிரி தெரியாமல் வந்தார். ஒன்றுமே தெரியாது, நீ தான் பொறுப்புன்னாரு. அதனால தான் 16 வயதில் வந்துச்சு. அதனால் தங்கர் பச்சன் இந்த படத்துக்கு இவர் ஓகே, அடுத்த படம் எப்படி பண்ணுவாங்க யோசிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ப்ரொடியூசர் அண்டு இயக்குனர், இதனுடைய கலைஞர் பெருமக்கள், இதில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். செழிப்பான இதுபோன்று ஈரமான படங்கள் வருவது தான் மறுபடியும் நம்மை ஒரு இனம் கண்டுகொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே அழுத்தமாக ஊன்றியிருந்தாலும் ஆழமாக வேறு ஊன்றிய எங்களுடைய தாய்ப்பாலை நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக இந்த படம் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வரதராஜா அவர்களே. மிக வினோதமான ஆனால் ஆழமான அர்த்தத்தை தரக்கூடிய அடைமொழி கலையும் புலியும் ஒன்று சேர்ந்தது எப்படி. திரு கலைப்புலி தான அவர்களை தங்கர் பச்சானையும் இந்த படத்தையும் பாராட்டி பேசுமாறு அழைக்க. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இந்தியன் சினிமா ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் சார்பாக 9 ரூபாய் நோட்டு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு பொறுப்பேற்று சிறப்புரையாற்றிய என் அகமாலும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களே,
மௌன ராகத்தில் மனதில் பதியம் போட்டு நிலைத்திட்ட இயக்குனர் மணிரத்னம் சார் அவர்களே, விநியோகஸ்தர்களுக்கு வாரி வாரி வழங்கும் அட்சய பாத்திரமாக, வசூலை அள்ளித்தரும் அமுத சுரபியாக, திரையரங்கங்களை தங்கச் சுரங்கங்களாக மாற்றும் தம்பி இளைய தளபதி விஜய் அவர்களே, பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சென்றிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராமநாராயணன் அவர்களே, புதிய பாதையில் புதிய இலக்கணம் படைத்திட்ட தம்பி பார்த்திபன் அவர்களே, இயக்குனர் வசந்த் அவர்களே, என் நெஞ்சம் நிறைந்த தம்பி பிரபுதேவா அவர்களே, இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, அனலும் கனலும் தெரிக்கும் தம்பி சீமான் அவர்களே, இந்த படத்தில் தானும் வாழ்ந்து மாதவ படையாட்சியாக வாழ்ந்து காட்டு நாளைய நல்ல விருதுக்கு அடித்தளம் அமைத்து தந்திருக்கும் சிறப்பு விருதுக்குரிய சத்யராஜ் சார் அவர்களே, எங்கள் துறைக்கு ஒரு நல்ல இனிய வரவு. ஆம், உயரிய சகோதரரும் தயாரிப்பாளருமான மருத்துவர் கணேசன் அவர்களே, புரட்சி என்பது தன் வாழ்நாளில் வாழ்க்கையாகவே கடைபிடித்து வரும் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே, பழகி போச்சு என்ற பாடலுக்கு தேசிய விருது நிச்சயமாக பெற்றுத்தரவிருக்கும் எங்களின் குடும்ப நண்பர் கவிப்பேரரசு வைரமுத்து சார் அவர்களே, இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களே, தம்பி மௌனம் ரவி அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய கலைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்கள், நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கர் பச்சான் என்னிடம் வந்து இந்த படத்தினுடைய 9 ரூபாய் நோட்டு புத்தகத்தை தரும் பொழுது, நான் புத்தகத்தை முதல் பக்கத்தை புரட்டும் பொழுது ஒரு பெரிய இலக்கியவாதி ஜெயகாந்தன் அவர்களுடைய முன்னுரையை படித்தேன். தங்கர் பச்சானின் எண்ணுரையை படித்தேன். புத்தகத்தை படிக்கவில்லை. காரணம், நான் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கின்ற காரணத்தினால், அதுவும் பழகிடக்கூடாது என்பதற்காக இந்த படத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். அவர் வரும்பொழுதெல்லாம் ஒரு துடிப்போடு வருவார் இயக்குனர் தங்கர். நேற்றைய தினம் கூட வந்து இந்த போஸ்ட் ஓட்டுவதை பற்றி அந்த தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுகிறார் என்றது நினைக்கும்போது என் அகம் மகிழ்ந்தது, குளிர்ந்தது, நெகிழ்ந்தது. ஆம், ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன காசு நீங்கள் தருவீங்கன்னாரு. நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, என்ன விஷயம், எவ்வளோ கேட்குறாங்கண்ணே? ஆனால் 10 ரூபா கேட்குறாங்கண்ணா ஒரு போஸ்ட்டுக்குண்ணே. கொடுத்துடுண்ணே. ஏண்ணே நீங்கள் எவ்வளோண்ணா தருவீங்கண்ணே? அந்த போஸ்ட்டுக்கு 8 ரூபா தருவாங்க, உனக்கு 10 ரூபா கேட்டால் கொடுத்துருப்பாண்ணே. ஏன்னாரு, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா 15 ரூபா தருவேன் தம்பி. ஆக நீ என்னோட வரக்கூடாது. தயாரிப்பாளர் மிச்சம் பண்ண நீ இவ்வளோ சிக்கனம் பண்ணுறிய, 8 ரூபாய்க்கு இன்னும் 2 ரூபா சேர்த்து 10 ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை மனசை வச்சு வாழக்கூடிய இந்த கலைஞன் நாளெல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தின் கதாநாயகன் திரு சத்யராஜ் என்றாலும் கூட, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவின் நாயகர்கள், இந்த பாடல்களுக்கு வார்த்தை எடுத்து கொடுத்த கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும், அதற்கு இசை கோர்த்த திரு பரத்வாஜ் அவர்களும் தன்னுடைய இசை அர்ப்பணிப்பை எப்படி நிறைவேற்றினார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். 9 ரூபாய் நோட்டு படத்திற்கு இசையமைப்பது என்பது ஒரு தனி எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. பொதுவாக ஒரு படத்திற்கு எதற்காக இசையமைக்கிறோம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது நல்ல ஒரு டான்ஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் அமைக்கணுமா, அல்லது நல்ல ஒரு பாடலை கேட்க மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஒரு பாடலை அமைக்க வேண்டுமா, அல்லது இசை மியூசிக் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, அதாவது எங்களுடைய வித்வத்தை வெளிப்படுத்துவதற்கு இசையமைக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது, இந்த படத்திற்கு ஒரு வித்தியாசமான காரணத்திற்காக நான் இசையமைத்திருக்கிறேன். இந்த படத்தை
அதாவது இதில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த படத்தை முழுமையாக எடுத்த பிறகு எனக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்களுக்கும் இந்த படத்தை போட்டு காமித்தார். படத்தை பார்த்த பிறகு இந்தந்த இடத்தில் இந்த பாடல் வரும் அப்படின்னு சிச்சுவேஷன் சொல்லி அவருக்கு, அதாவது அவர் பாடல் எழுதி, இந்த படத்தில் தான் நான் வந்து 5 பாட்டுமே அவர் வந்து எழுதி நான் இசையமைச்சிருக்கேன். அதாவது எந்த ஒரு மற்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் படத்திற்கு என்ன வேண்டும், இந்த காட்சிக்கு என்ன வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் திரு வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளை இசையமைப்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து எனக்கு எல்லா பாட்டோடைய வரிகளும் மனப்பாடம் ஆயிட்டுது. மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மாதவனாக இருந்து பாரு வறுமை பழகி போகும், உப்பு இல்லாமல் குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும், பாய் இல்லாமல் படுத்து பாரு தூக்கம் பழகி போகும் அப்படின்னு வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வரிகளை வந்து சொல்லி, இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தது. அதாவது காட்சி உண்மை, வரிகள் உண்மை, ஆனால் இசை என்பது மட்டும் எப்படி ஒரு அதோட ஒட்டாமை ஏதாவது இருந்தாலும் எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கேன். முக்கியமாக இந்த படத்தை எப்படியுமே கெடுக்கக்கூடாது, அதாவது என்னோட இசையில் வந்து இது அந்நியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புடன் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கேன். இது என்னுடைய கேரியரில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப ஒவ்வொரு காட்சி அமைப்பும், அதுவும் இப்போ ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு நடிகளோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிக்சராக இருக்கும். நிச்சயமாக அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதாவது இந்த படத்தை வந்து இசையமைச்சு இதை இன்னும் மேம்படுத்துறதை தவிர இதோடைய ஸ்டாண்டர்டை குறைக்கக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையோடு பண்ணிகிட்ருக்கேன். அதற்கு முக்கியமான காரணம் டைரக்டர் திரு தங்கர் பச்சன். அவருடைய கிளாரிட்டி, அதாவது இந்த படத்தில் என்ன வேணும், என்ன இசையமைக்கணும், எந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொல்லி வேலை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நான் ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்க்குறதுல. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு சர்வதேச அளவில் நல்ல ஒரு விருதுகள் வாங்கி தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதோடைய ப்ரொடியூசரையும் நான் வந்து பாராட்டுறேன். ஏனென்றால் கமர்ஷியலாக திங்க் பண்ணாமல் இந்த படத்துடைய கதையை வந்து நல்ல விதமாக எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற முறையில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அகெயின் திரு தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்பது என்னுடைய நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு படைப்பாளி முடங்கி கிடந்த சினிமாவை வெட்டவெளிக்கு கொண்டு சென்ற பொழுது சில ஆண்டுகளுக்கு பிறகு, கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருவன் குரல் எழுப்பினான், இதோ நாங்களும் படம் எடுக்கிறோம், நீங்களும் பாருங்கள் என்று முழக்கி நம் சினிமாவை உலகத்தரத்திற்கு கொண்டு சென்ற திரு மணிரத்னம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 9 ரூபாய் நோட்டு பேரே ரொம்ப இன்ட்ரீகிங்காக, ரொம்ப பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குற ஒரு படம். தமிழ் சினிமாவோட வளர்ச்சி பார்த்தா நிஜமாவே பிரமிப்பாக இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் முன்னோடியாக இருந்திருக்காங்க. முதல்ல ஸ்ரீதர் சார் இருந்தார், அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே மாற்றினார். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் வந்தார். அதுக்கப்புறம் பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், அவங்க வந்து யதார்த்தத்தையும் இயல்பையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாலுமகேந்திர சாரும் பாக்யராஜ் சார் வந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கர் மாதிரி பிரம்மாண்டம் எல்லாம் வந்தது. ஸோ இப்படி படிப்படிப்பாக ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போது ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, ஒரு பெரிய படையே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 10-15 பேர் தமிழ் சினிமாவை வந்து உலக ரீதிக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இது வந்து இந்த ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வந்து தங்கர் பச்சான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் லீடிங்கில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, சார் இன்னும் இந்த மாதிரி நிறையா, இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் நல்ல லீடராக இருக்கணுங்கிறது தான். அண்டு இந்த படத்தை நான் பார்க்க ரொம்ப விருப்பப்படுறேன். ஸோ இந்த பாடல் விழாக்கும் இந்த படத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி திரு மணிரத்னம் அவர்களே.
கிராமத்து ஈரங்களை பதிவு செய்ய பாரத ராஜா தங்கர் பச்சான் என்றால் நகர்ப்புறத்து மக்களுக்கும் ஈரம் உண்டு என்று சொல்லி அவர்களை சுற்றி காவியம் படைத்த திரு வசந்த் அவர்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மாதவனா வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும். ஒரே ஒரு தடவை தான் இந்த பாட்டோட 2 வரிகளை கேட்டேன். இந்த 2 வரிகளில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த படத்தினுடைய கதையை சொல்லியிருக்கார். ஒரு நாவலாக ஒரு தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்ற ஒரு நாவல் 9 ரூபாய் நோட்டு. ஒரு நாவலாகவே மிகச்சிறந்த நாவல் என்று பெயர் பெற்ற அந்த நாவலை திரு கணேசன் அவர்கள் திரைப்படமாக தங்கர் பச்சான் அவருடைய இயக்கத்தில் எடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அவர்கள் இங்கே மேடையில் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமாக அது மாநில விருது, தேசிய விருது அவர் ஒன்று கூட விட்டு வைக்கல. கனவுல கண்டிப்பாக அவருக்கு மாநில விருது, தேசிய விருது, உலக விருது எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அதற்கு முழுக்க தகுதியான ஒரு நாவல் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிற நாவல், அதற்கு முழுக்க தகுதியான ஒரு இயக்குனர் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள். வெறும் தமிழில் அதோட தலைப்பில் மட்டும் தமிழை வைக்காமல் அந்த படம் முழுக்க தமிழர்களுடைய அடையாளங்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி திரு தங்கர் பச்சான் அவர்கள். அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் பார்த்த பாடல்களில் ஒரு ஷாட் வந்துச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் மண்ணை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாமி சிலை வரும். அது வந்த உடனே மீண்டும் ஒரு பரவசம், கடவுளே நீரில் தோன்றியது போல. அதுபோல இடைவெளிகள் எத்தனை வந்தாலும் திறமைகள் மறைவதில்லை. 3 முறை ஊர்வசி பட்டம் வாங்கிய அர்ச்சனா அவர்கள் இடைவெளிக்கு பின் இந்த அற்புதமான படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் நாயகியாக அவர் தங்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னுடைய வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நல்ல கதையாசிரியர் தங்கர் பச்சன், சிறந்த ஒளிப்பதிவாளர், நல்ல படங்களை மட்டும், கருத்துள்ள படங்களை மட்டும் இயக்கணும்னு பிடிவாதமாக ஒரு வைராக்கியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கலைஞர் தங்கர் பச்சன். வெறும் இயக்குனர் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கோம். என்னுடைய உயிர் நண்பர். இந்த படத்தில் இப்படி ஒரு கமிட்மெண்ட் உள்ள ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மானசீக குரு பாரதிராஜா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அர்ச்சனா ஒரு ப்ரோட் ஆர்டிஸ்ட், அவங்க ஊர்வசி, அவங்க நடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போய் இந்த கதாபாத்திரத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுயிர் தோழி ரேவதி அவர்களோ அல்லது ராதிகா அவர்களோ அல்லது பானுப்பிரியா அவர்களோ யாராக இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தை அற்புதமாக பண்ண முடியும். ஆனால் சத்யராஜ் சார் அந்த மாதவ படையாச்சி என்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் சத்யராஜ் சார் மட்டும்தான், அவர் மட்டும்தான், திரும்பவும் சொல்கிறேன், எழுதி கற்பூரத்தில் அணைச்சி சொல்லலாம், அவர் மட்டும்தான் இந்த கதாபாத்திரத்தில் இவ்வளவு சிறப்பாக நடிக்க முடியும். இதுவரைக்கும் சத்யராஜ் அவர்கள் ஒரு தமிழ் கதாநாயகனாக வாழ்ந்திருக்காரு பல படங்களில். இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல். இந்த கதாபாத்திரம் அவரை ஒரு இந்திய சினிமாவில் ஒரு சிறந்த கதாநாயகராக அவரை கொண்டு நிறுத்த போகிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டர் கூட நான் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் நடிச்சிருக்கேன். நான் அதிகமாக படங்கள் ஒத்துக்கிறதில்ல. சத்யராஜ் சார் கூட, என்னுடைய நண்பன் தங்கர் பச்சன் கூட நடித்த இந்த படம் எனக்கு கடைசி படமாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வைரமுத்து சாரோடைய வரிகளுக்கு மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்கள் ரொம்ப உயிர் கொடுத்து படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய உயிராக இருக்கார், ஒரு பெரிய ஜீவனை கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கர் பச்சனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆடவும் தெரியும், ஆட்டுவிக்கவும் தெரியும், இயங்கவும் தெரியும், இயக்கவும் தெரியும் என்று சொற்களால் அல்ல,
தனது படைப்புகளால் நிரூபித்துக் கொண்டிருக்கும் திரு பிரபுதேவா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டு பார்த்தேன், பாட்டு சூப்பராக இருந்தது. பரத் சார் அவர் நினச்சது நடக்கும், அவருக்கு ஒரு இந்த பாட்டு திருப்பு முனையாக அமையும். அப்புறம் தங்கர் சார் நாங்கள் எப்போவும் டக்கர் தான் கூப்பிடுவோம். அவர் பெரிய ரசிகர். ஏன்னா நான் ஒரு ஷூட்டிங் போகும்போது எதை பார்த்தாலும் ரசிப்பார், மனுஷங்களை தவிர எல்லாத்தையும் ரசிப்பார். அது பாருங்களேன், நான் காரில் போவேன், நானும் ஷூட்டிங் 1 hour 1.5 hour அப்படி போயிட்டு இருக்கும்போது சைடில் அந்த மாடு பாருங்க எப்படி நடக்குது, ஏன்னா இவர் கலாட்டா பண்ணுறாரா என்னன்னு தெரியாது. அந்த புல் பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஏங்க இப்படி தாங்க வளரும், வேறு எப்படி வளரும். அப்புறமா நான் சாங் நடுவில் ட்ரெஸ் சேஞ்ச் இருந்தது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். சார் காணோம், எங்கேப்பா அந்த ஆள் அப்படின்னா அவர் அங்கே சாணியை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு. சார் வாங்க சார். இல்லைங்க இந்த எவ்வளோ கலையாக போட்டிருக்கு பாருங்க இந்த மாட்டு சாணி. இல்லை இந்த பார்க்கும்போது அந்த சாணியை எடுக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் நேற்று கூப்பிட்டாரு, இந்த மாதிரி பிரபு நான் தங்கர் பச்சன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது வருவீங்களா? கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா இருக்க ஒரு பயம், திருப்பி திடீர்னு ஏன்னா ஆனந்த விகடனில் குமுதனில் ஏன் வரவில்லை பிரபு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்டேன், சார் நீங்கள் ரொம்ப எல்லாரும் திட்டுறீங்க சார் அப்படின்னு. இல்லை பிரபு நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், 9 எழுதுறாங்க, அந்த ஒன்றையும் சொல்லாதீங்க சார், ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பிரபு சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி படம் என்னால் பார்க்க தான் முடியும், என்னால் பண்ணலாம் முடியாது. இட்ஸ் டூ குட். அதே மாதிரி சத்யராஜ் சார் வந்து அவர் மேடை பேச்சு சூப்பராக பேசணும், நாங்களும் இந்த மாதிரிலாம் பேசணுமே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இந்த படம் இல்லை ரொம்ப படம் இருக்குது, இதில் இது ஒரு படம். அவர் நடிப்பை பார்த்துட்டு என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் நடிக்கணும்னு தோணுது. பார்க்கலாம், எனக்கும் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கணும். சத்யராஜ் சார் சூப்பர் சார். எங்களுக்கு அந்த எப்படி எஸ்வி ரங்கராவ் சார், எம்ஆர் ராதா சார், அந்த மாதிரி ஒரு சத்யராஜ் சார்னால் எனக்கு ஒரு பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். வைரமுத்து சார் சூப்பர் சார், கலெக்டிங். தேங்க்யூ சார். ஆக பிரபுதேவாவுக்கு பேசவும் தெரியும். முரட்டுக்காளை ரஜினிகாந்த் படம் இல்லை, தனக்கென்று எந்த ஒரு அடையாளமும் வைத்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு அடையாளத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கும் தமிழ் சினிமாவின் முரட்டுக்காளை திரு பார்த்திபன் அவர்கள். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து சிறப்பு விருந்தினர்கள் சில பேர் வருவாங்க. ஆனால் சினிமாவோட சிறப்புகளை இங்கே வந்து விருந்தினர்களாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய 3வது வணக்கம். பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து பப்ளிசிட்டிக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் தங்க சார் படத்துக்கு மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் போதும். ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து தங்கருக்கு வந்து அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு 2வது வணக்கம். தங்கர் வந்து படம் எடுக்கிறது வந்து தயாரிப்பாளர்கள் நினைச்சோ நம்பியோ அல்லது விநியோகஸ்தர்கள் நம்பியோ இல்லை சினிமாவை நம்பிலாம் கிடையாது, ரசிகர்களை நம்பி தான். அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 9 ரூபாய் நோட்டு அப்படின்னா அந்த டைட்டில் கேட்டாலே மணி சார் சொன்ன மாதிரி அந்த டைட்டிலே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதில் ஏதோ ஒரு ரூபாய் குறையிற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒன்று குறைச்சலாக இருக்க மாதிரியே இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து சமுதாயத்தில் குறைச்சலாக இருக்கிற அந்த மனித நேயத்தை சரி பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இது பொதுவாக பணம் புழக்கத்துக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன், அது பசியை தீக்கும் அல்லது மனிதனோட தேவைகளை தீக்கும். ஆனால் இந்த 9 ரூபாய் நோட்டு வந்து புழக்கத்துக்கு வந்ததுன்னா இங்கே மனிதர்களை புழுக்கமாக இருக்கிற விஷயம் இருக்குல்ல, மனசுக்குள்ளே இருக்கிற மனிதாயம் எது வந்து நமக்கு புழுக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த புழுக்கத்தை சரி பண்ணுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தங்கர் பச்சன் அவர்களை வந்து நிறைய பேசலாம், அது எல்லாத்தையோட எனக்கு நெருக்கமான நண்பர்னு சொல்லலாம். நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 8 நாள் நாங்கள் சந்திப்போம். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. என்ன சார் நான் உங்களை பார்க்கவே இல்லை நேற்று போகிறா அப்படின்னுவார். ஒரு காதலி கூட அப்படி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு காதல் எங்கள் 2 பேருக்கு நடுவில். நான் முந்தா நாள் கூட ஒரு மேடையில் சொன்னேன், அதே திருப்பி சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மண்ணு மாதிரி. மண்ணுன்னா அப்படி எடுத்து பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா பழசாக 2 வேர் இருக்கும், புதுசாக 2 புல் இருக்கும், அதில் புழு நெளிஞ்சிட்டு இருக்கும், ஈரமாக இருக்கும், சொதன்னு இருக்கும். அது அப்படி தான் இருக்கணும், மண் அதோட யதார்த்தத்தோடு இருக்கணும். அதை எடுத்து நம்ம வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி ஒரு பாலிதீன் பேக்கில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது மண் மாதிரி தான் இருக்கும், அதில் உயிரே இருக்காது, ஜீவனே இருக்காது. இவர் வந்து ரொம்ப ஜீவனான ஒரு மனிதர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்ல, நீங்கள் இப்படியே இருங்க சார். பிரபு சொன்ன மாதிரி
அவர் அதிகமாக பேசுவார் அப்படின்னா எனக்கு அப்படியே பேசுங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவர் சினிமா வந்து வேற ஒரு பார்வையில் அவரால் பார்க்க முடியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை பற்றி முந்தின நாள் பேசியிருப்பார். அது எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கும். கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு ஒரு படம் எடுப்போம், ஆனால் அந்த படத்துக்கே நிறைய கருப்பு பணம் தேவைப்படும். அதை தைரியமாக சொல்கிற ஒரு ஆண்மை வந்து தங்கர் சார்ட்ட இருக்கும். அது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பொதுவாக ஒரு படம் வந்து 100 நாள் ஓடிச்சுன்னா 100 நாள் ஓடிச்சு, அல்லது 175 நாள் ஓடிச்சுன்னா அது சில்வர் ஜூப்ளி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் வாழ்நாள் பூரா ஓடுற ஒரு படத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு படம் அவர் எடுத்து அழகி, அதில் எனக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வாழ்நாள் பூரா நான் அவரை நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து, இப்படிப்பட்ட படைப்பாளிகளை வந்து நம்ம டெஃபினட்டாக ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். அவர்கிட்ட இருக்க மைனஸ் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, மைனஸ் நம்ம எதை நினைக்கிறோமோ, அது மைனஸ் இல்லை, எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு இப்படிப்பட்ட படைப்பாளிகளை வந்து நம்ம நிச்சயமாக கௌரவப்படுத்தணும். சத்யராஜ் சார், அர்ச்சனா அடித்த அதே கற்பூரத்தை நானும் அடித்து சொல்கிறேன். அவரை விட இந்த கேரக்டரை வந்து பிரமாதமாக யாருமே பண்ண முடியாது. 6.2ங்கிறது அவருடைய ஹைட்டாக இருக்கலாம், 62 ஃபீட்டு தான் வந்து அவருடைய மனசு. எனக்கு வந்து அவருடைய மனசு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவசரக்காரின்னு ஒரு படம், அந்த படத்தில் சத்யராஜ் சார் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு புஸ்தகத்தில் என் பேர் கூட வந்திருக்கும், மற்றும் பலர்னு போட்டிருப்பாங்க. அதில் நானும் நடிச்சிருப்பேன். கூட்டத்தோட கூட்டமாக நான் கூட்டமாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியுமே தவிர, சத்யராஜ் வந்து கூட நடிக்கிற ஒரு சக ஹீரோ இருந்தால் எப்படி இருப்பார், அந்த மாதிரி தான் மதிப்பார். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர். பாரதிதாசர் சொன்ன மாதிரி அவருடைய காலகட்டங்கள் மாறி பெரியாராகவும், இப்படிப்பட்ட ஒரு பெரியாராகவும் அவருடைய பரிமாணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஹாலிவுட்டில் வந்து ஆண்டனி குயின் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டனி கிங் இவர், ராஜுங்கிறதுனால. அந்த மாதிரி இவங்களாம் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு தான் நஷ்டம். அதனால் இங்கே பிறந்ததே நல்லதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அவர் நடிப்பில் இப்படின்னு சொல்கிறத விட அவர் டைனோசர்னு சொல்லலாம். நடிப்பில் பக்கத்தில் யார் நின்னாலும் முழுங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நடிப்பு டைனோசர் அவர். பரத்வாஜ் சார், நிறைய மியூசிக் டைரக்டரோட ஹார்மோனியத்துலேருந்து டியூன் வரும், ஆனால் இவருடைய டியூன்லேருந்து மனசுக்கு இதமான நல்ல ஹார்மோனி வரும். அதுதான் நான் வந்து அவரோட பாடல்களில் பார்க்குற ஒரு விஷயம். அப்படி ஒரு மெலோடியஸான சாங்ஸு. அப்புறம் வரிகள் மேலே ஏறி உட்காந்து மியூசிக் போடாமல் வரிகளுக்கு வந்து முக்கியம் கொடுக்குற அந்த இசையமைத்தல் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வைரமுத்து சாரை பற்றி பேசிட்டே போகலாம். ஒரு பிரேக் விட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் கூட பேசலாம். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மத்திய நிதியமைச்சர் மாதிரி, ப. சிதம்பரம் மாதிரி அவர் போடுற வரிகள் கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு வரிகள் தான் அவர் போடுவார். ப. சிதம்பரம் போடுற மாதிரி. அவர் பாடல் வரிகள்லாம் வந்து மனசில் பதிஞ்சு மனசே ஒரு வரி குதிரை மாதிரி ஆகிப்படும். இந்த மாதிரி நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த படத்தில் வந்து அர்ச்சனா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு விளம்பரம் ஒன்று வரும், லேட்டாக வந்தாலும் நீங்கள் அர்ச்சனாவோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அர்ச்சனாவே லேட்டாக வந்தாங்க, என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த 3 பாட்டுலையும் பார்க்குறேன், அவங்க வந்து அர்ச்சனாவே காணோம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் தயவுசெய்து யாராவது எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அந்த படத்தில். அதே மாதிரி சத்யராஜருக்கு வந்து நிறைய படத்தில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. பட் இந்த படத்தில் ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இருக்கார், ஒரு முஸ்லீம் நண்பர். அது யார் நடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, அதுவும் நீங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். பொதுவாக தங்கர் பச்சனுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப நாவல்ட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ நாவலே படமாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்க போகுதுன்றது. சமீபத்தில் கோவாவில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் வெளியிட வேண்டிய ஒரு மிகச்சரியான ஒரு படம். அடுத்த வருஷத்தோட மிக சிறந்த விருதுகளை இந்த படம் பெறப்போகுது. இப்படி ஒரு கௌரவமான வாய்ப்பு இந்த மேடையில் அமர்றதுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, வணக்கம். நன்றி பார்த்திபன். தனி மனிதன் உரிமைக்காக உலகத்தின் எந்த மூலையிலிருந்து குரல் கொடுத்தாலும் அவன் என் இனத்தவன், என் தலைவன் என்று நெஞ்சிலே பச்சை குத்தி கொண்டு உலாவி வரும் இயக்குனர் திரு சீமான் அவர்கள். எல்லோருக்கும் என்ன அன்பான வணக்கங்கள். நான், தங்கர் பச்சான், சேரன், பாலா, லிங்குசாமி, இந்த வரிசையில் எத்தனையோ இயக்குனர்கள் இந்த தளத்தில் இருப்பதற்கு எங்களுக்குள் திரைப்பட ஆசையை ஒரு பலாக்கொட்டையை பதியம் போட்டது மாதிரி பதியம் போட்டு
எங்களை எல்லாம் தன் படைப்புகள் மூலம் இந்த திரையுலகிற்கு திசை திருப்பியது என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள்தான். அவர்களுக்கு இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் உலகத்தரத்திற்கு படங்கள் வருவதில்லை அப்படின்னு எல்லா விமர்சகர்களாலும் எல்லா ரசிகர்களாலும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருகிறது. அந்த குறையை இந்த 9 ரூபாய் நோட்டு படம் போக்கிவிடும் என்றது நமக்கு தெரியும். தங்கர் ஒரு சிறந்த எழுத்தாளன், இலக்கிய ரசிகன். ஒரு நாவலை, ஒரு புதினத்தை படைத்தவனே இயக்கிறது என்பது ரொம்ப அரிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொல்ல மறந்த கதையை எடுத்தார். அது நாஞ்சில் நாடனுடைய தழைக்கீழ் விகிதங்கள். அதை இவர் இயக்குனார். அந்த வாய்ப்பு எழுத்தாளராக இருந்த நாஞ்சில் நாடனுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த 9 ரூபாய் நோட்டு இந்த நாவலை தங்கரே இயக்கி இருப்பது, அதை எழுதியவனே செதுக்கி இருப்பது திரையில் ஒரு அபூர்வம். அந்த பெருமையும் அந்த வாய்ப்பும் தங்கருக்கு கிடைத்திருக்கிறது. தங்கர் எப்போவுமே நல்ல கதைகளை, நல்ல விஷயத்தை கையில் வச்சுருப்பான். அவனுக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருக்கிறது தயாரிப்பாளர்கள் தான். அப்பப்போ ஒருத்தர் கடைசியாக தோள் கொடுத்து உதவுவாங்க. பள்ளிக்கூடம் படத்திற்கு விஸ்வாஸ் சுந்தர் அவர்கள் வந்தாங்க. இந்த படத்திற்கு அருமை சகோதரர் மருத்துவர் கணேசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்களை பார்த்தோம், வரிகளை கேட்டோம். அது மாதவ படையாச்சியும் அந்த அர்ச்சனாமாவையும் திரையில் பார்க்கும்போது எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் அப்படியே நினைவுபடுத்துது. படிக்கும்போது இதே மாதிரி தான் ஆடு மாடு எல்லாம் நிறைஞ்ச சினையோட ஆடு மாட்டை விற்றுட்டு நாங்கள் படித்தோம். வேப்ப மரம், புளிய மரம், பனை மரம் எல்லாத்தையும் விற்று படித்தோம். தோடு, மூக்குத்தி, கொலுசு, அந்த அருணாக்குடி கழட்டி வைக்கும்போது நான் அழுதுட்டேன். அது மாதிரியான வறுமை. எங்கள் அப்பா கூட சொன்னாங்க நாங்கள் ரொம்ப காஞ்ச பூமின்னு. அது போய் நான் தான் ரொம்ப ரொம்ப காஞ்ச பூமியிலேருந்து வந்தவன். அவருக்கு தெரியும். நானும் அவரும் பசும்பொன் படத்துக்கு படப்பிடிப்பு தளம் பார்க்க போகும்போது இந்த பக்கத்தில் இதான்ப்பா என் ஊருன்னு சொன்னேன். காரை விட்டு இறங்கி இந்த ஊரில் பிறந்துட்டாடா நீ இந்த பேச்சு பேசுகிறான்னு என்னை சொன்னார். அவ்வளோ ஒரு காஞ்ச பூமி. இங்கேயெல்லாம் யாராவது அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திர ஊரே என் ஊர் தான், ராமநாதபுரம். அவ்வளோ ஒரு காஞ்ச பூமி. போத்தி படுக்க போர்வை இருக்காது. நாங்கள் கோணி சாக்குக்குள்ளே தான் காலை விட்டு படுத்துக்கிடுவோம். தலையணை இருக்காது. அம்மா அப்பாவுடைய பழைய வேட்டி சட்டையை அப்படியே அழுக்க சுற்றி அதை தான் நாங்கள் தலைக்கு வச்சு படுத்து இருப்போம். இப்படி நான் இல்லை, கோடான கோடி மக்கள் இந்த நாட்டில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை திரையில் பதிவு செய்த என் அருமை சகோதரன் தங்கருக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை சொல்கிறதுக்கு, திரையில் சொல்கிறதுக்கு ஒரு கௌரவம் கிடைக்காது, ஒரு இழுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையை நாம் பதிவு செய்யாமல் வேறு யார் செய்வான்னு நினச்சா அது ஒரு பெருமையாக தெரியும். இங்கே எத்தனையோ பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் இந்த திரையுலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் அவர்களால் இயன்றளவு சிறந்த பணியை செய்கிறாங்க. ஆனால் பால் வீச்சும் மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழியை விட்டு, போராலே பொட்ட புல்ல பொளவலம் என்று கண்ணீர் விட்டுன்னு எழுதுறதுக்கு ஒரே ஒரு கவிஞர் தான் இங்கே இருக்கிறார். அது எங்கள் மரியாதைக்குரிய கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பொன்னை பிரிவதல்ல, பொருளை பிரிவதல்ல சோகம், தான் பிறந்த மண்ணை பிரிவது தான் மிகப்பெரிய சோகம்னு எழுதின அது ஒரு வார்த்தைகள் அல்ல, அது தத்துவம். இன்றைக்கி தமிழீழ மண்ணில் என் அன்பு உறவுகள் தன் சொந்த மண்ணை பிரிந்து இந்த தேசத்திற்கு அகதியாக வருவதை நினைக்கும்போது அந்த வரிகள் தான் என் மனசுக்குள் அப்போது வந்து போகும். அவ்வளோ ஒரு அற்புதமான கவிஞர் அவர்கள். அவர் இந்த படத்தில் எழுதின வார்த்தைகளுக்கெல்லாம் அன்பு சகோதரர் பரத்வாஜ் அவர்கள் உயிர் கொடுத்துருக்குறாங்க. பரத்வாஜியுடைய ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு பாடல் சிறப்பாக இருக்கும். அந்த பாண்டவர் பூமியில் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள், ஆட்டோகிராஃபில் ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதேங்கிற பாடல், ஐயாங்கிற படத்தில் அந்த ஒரு வார்த்தை கேட்க ஒருவரிடம் காத்திருந்தேங்கிற பாட்டு, அது மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு பாட்டு சிறப்பு. ஆனால் இந்த 9 ரூபாய் நோட்டில் அத்தனை பாட்டும் சிறப்பாக இருக்கிறது. பரத்வாஜ் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் மாதவ படையாச்சியாக வாழ்ந்திருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய, நாங்கள்லாம் தலைவர்னு தான் கூப்பிடுவோம், சத்யராஜ் அவர்கள். நான் அவரோட உதவி இயக்குனராக இருந்த காலங்களிலிருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன்.
அவர் உயரத்தில் மட்டுமல்ல, கொள்கையாலும் உள்ளத்தாலும் மனிதநேயத்தாலும் எல்லாத்திலுமே அவர் மிக உயர்ந்தவர். அவரோட நான் பணியாற்றும் போது எந்த தயாரிப்பாளரிடம் ஒரு முன்பணம் வாங்கிறது இல்லை. அது உங்களுக்கு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை தகவல்கள். அவர் என்ன செய்வார், அந்த தயாரிப்பு நிர்வாகிக்கிட்ட எப்போவுமே கையில் நீங்கள் பணம் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் எந்த நேரம் யார் உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அப்படி அள்ளி அள்ளி கொடுத்ததே நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஒரு தடவை ஒரு பெரிய மனுஷி வராங்க பணம் கேட்டு. அவர் பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ எங்கள் டைரக்டர் சொல்கிறார், மணிவண்ணன் அவர்கள், அந்த அம்மாட்ட போய் யார் பணம் கொடுத்ததுன்னு கேளு அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க, இந்த பணம் யார் கொடுத்தது பாட்டின்னு. மகராசி எம்ஜிஆர் தான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அது தலைவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதில் அவர் நீங்கள் கடையேழு வள்ளல்களில் 7 பேர்னா எம்ஜிஆரை சேர்த்து 8 வள்ளல்னு சொல்லுவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, சத்யராஜையும் சேர்த்துக்கிறீங்க, அவர் 9வது வள்ளல் அவர். நான் இதை கண்கூட பார்த்தது. அவரால் எத்தனையோ நோயாளிகள் குணமடைஞ்சிருக்காங்க. இதய அறுவை சிகிச்சைக்கு பணம், கல்விக்கு பணம், எவ்வளவோ பேருக்கு உதவி இருக்கிறாங்க. அந்த மானிட பாங்கு அவர்கிட்ட எப்பவும் இருக்கும். அவர் பெரியாராக நடித்ததுக்கு பிறகு தான் அவர் மனசு ஒரு கூச்சப்பட்டு உறுத்தி இனிமேல் நல்ல படம் தான் நடிப்பேன்னு முடிவெடுத்திருக்கிறாரு. நான் கூட சொன்னேன், இப்படின்னா முதல்லையே பெரியாராக நடிக்க வச்சுருந்துருக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல படங்களாக நடிச்சிருந்துருப்பார் அப்படின்னு. அவர் ஒரு அருமையான நடிகர். அவருக்கு வசனத்தை அவருக்கு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய உரையாடலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும். அதை வாங்கி படிக்கிறதோ அது பண்ணுற பழக்கமோ கிடையாது. அப்படியே நினைவில் வச்சு பேசி நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ள நடிகர் அவர்கள். அவருக்கு இந்த படத்தில் அர்ச்சனாம்மா கூட சொன்னாங்க, இந்த படத்தில் அவருக்கு மிக உயர்ந்த தேசியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அந்த தேசிய விருதை உங்களுக்கு தந்து அவர்கள் கௌரவப்படட்டும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். அந்த வழியில் என்னுடைய அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள், அவரைப் போலவே சத்யராஜ் அவர்களைப் போலவே, மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களைப் போலவே இந்த மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேலே பற்று இருக்குது. அவங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்குறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை, அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்காந்து கதையை கற்பனை செஞ்சு நடித்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலைவணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். எனக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது ஒரு பற்றும் ஒரு பிரியமும் ஒரு பாசம் உண்டு. அது ஏன்னா திரையுலகம் தோன்றி இந்த நாட்டிற்கு 75-80 ஆண்டுகள் ஆகுது. எங்களில் முதலாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது நீங்கள் தான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனாக, என் மண்ணின் மகனாக நீங்கள் இருக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. அர்ச்சனா அம்மா அவர்கள் இந்த படத்தில் மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடிப்பு கை வந்தது. அவங்க சந்தியாராகம், வீடு போன்ற படங்களே அதற்கு சான்று. அந்த வரிசையில் இந்த படமும் உங்களை இணைத்து கொள்ளும்னு நான் வாழ்த்தி, என் அன்பு சகோதரன் தங்கருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த படத்தின் 100வது நாள். நீ எந்த படத்துக்கும் விழா எடுத்து கொண்டாட மாட்டேன், உனக்கு தெரியும். நீ அப்படி ஆளு நீ. ஆனால் இந்த படத்து 100வது நாள் விழாவை நீ கொண்டாடணும். அந்த விழாவில் நான் உன்னை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். பட்டியலில் இல்லாத ஒரு படைப்பாளி, தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் தொய்ந்து கிடந்த இளைஞர்களை தன் பாடல்களால், தன்னுடைய குரலால் தட்டி எழுப்பிய மாபெரும் கவிஞர், பேராசிரியர் திரு கே.ஏ. குணசேகரன் அவர்கள் இந்த படத்திலே அவர் தன்னுடைய பங்காக ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். பாண்டிச்சேரி புதுவை கல்லூரியில் நாடகத்துறையின் தலைமை பொறுப்பை வகித்தவர் திரு கே.ஏ. குணசேகரன் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள்,
முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரியவர்களுடைய இந்த இடத்துல கல்வித்துறை சார்ந்த நான் அவ்வப்போது நம்முடைய நண்பர் நாசர், நண்பர் தங்கர் பச்சான் அவர்களோடு உறவு கொண்டிருப்பவன் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நாசர் அவர்களுடைய இந்த தேவதை படத்தில் அண்டம் கிடுகிடுங்க என்று ஒரு பாட்டை எழுதி பாட எனக்கு வாய்ப்பளித்திருந்தார். நண்பர் தங்கர் பச்சான் அவர்களும் இந்த படத்தில் இவருடைய முதல் படத்தில் நான் நடித்தது அழகிய படத்தில் அந்த பல்லாப்பழத்தை தூக்கிட்டு கட்டையனாக நான் வந்திருந்த அந்த அனுபவத்தை என்னை பலரும் பேருந்தில் போனால் கூட உடனே கண்டுகொள்கிறாங்க, இந்த கட்டாயம் பாத்திரம் எடுத்தவர் என்ன அப்படி அறிமுகப்படுத்தியவர் இந்த ஊடகத்தில். இப்போ இந்த படத்தில் திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கவிப்பேரரசு ஒரு பாட்டு உடனே எழுதி தந்திருக்காரு. அந்த பாட்டுக்கு நம்முடைய இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க, நீங்கள் உடனே வந்து பாடணும் அப்படின்னா. இதெல்லாம் ஒரே நாளில் அந்த பிற்பகலில் நான் வந்தேன், உடனே பாட்டை பாடி முடித்தேன். என்னை கூட்டிகிட்டே போய் அந்த எடிட்டிங் ரூம் போயிட்டார். அந்த பாட்டுக்கு அநேகமாக காட்சி முடிச்சிருப்பாருன்னு நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக உழைப்பை மிகச் சரியான முறையில் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு உழைப்பாளியில் சிறந்த ஒரு கலைஞர். மண் சார்ந்த படைப்புகளை தரக்கூடிய இந்த திரை உலகத்தில் ஒரு சிலரில் இவர் எனக்கு மிகவும் நட்பானவர். நம்முடைய இந்த திரைப்பட உலகத்துக்கு இந்த பட தயாரிப்பாளர் கணேசன் அவர்கள் ஒரு கல்வித்துறை சார்ந்தவர். கல்வித்துறை சார்ந்தவர் இப்பொழுது திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். எங்கள் கல்வித்துறையில் நாங்கள் அவ்வப்போது நண்பர் நாசர், நண்பர் தங்கர் பச்சான் போன்றவர்களெல்லாம் அழைத்து எங்கள் மாணவர்களுக்கு ஃபில்ம் ஆக்டிங், ஃபில்ம் அப்ரிசியேஷன் இப்படியான பாடங்களெல்லாம் வகுப்பு நடத்த அழைத்திருக்கிறோம். ஆக அந்த வகையில் எனக்கும் கொஞ்சம் இதில் உறவு உண்டு என்ற அடிப்படையில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வது, தமிழ் திரை உலகத்துக்கு இப்படியான யதார்த்தமான வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு கவனம் வேண்டியது இருக்கிறது. அந்த கவனத்தை மெல்ல முதலாக தொடக்கி வைத்தவர் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரரான இயக்குனர் இமயமான பாரதிராஜா அவர்கள். அதனை ஒட்டி உள்ள மன உளைச்சல்களை பேசக்கூடிய இன்னொரு தளத்தில் ஊடகத்தில் பேச முடியும் என்று உறுதிப்பட காட்டியவர் நம்முடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். வசந்த் அவர்களுடைய அந்த முழுநில திரைப்படத்தை காட்டிலும் ஒரு இந்த குறும்படம் எல்லாம் எடுத்திருக்கிறார். மிக நுட்பமாக அந்த மன உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு நண்பர். இப்படியான வரிசையில் நண்பர் தங்கர் பச்சான் அவர்கள் தொடர்ந்து மிகுந்த அக்கறையோடு தமிழ் சார்ந்த மக்களை வைத்துக்கொண்டே இந்த தமிழ் திரை உலகத்தை நிறுவ வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டவர் செயல்படுகிறார். தமிழ் திரை உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு முன்முயற்சிகள் இவரை போன்றவர்களால் முன்னெடுக்கப்படுவது என்பது மிகுந்த வரவேற்க தகுந்தக்கூடிய ஒரு முயற்சியாகும். நம்முடைய ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அல்லது ஊடகம் பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் பதேர் பாஞ்சாலி, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பாரதிராஜா பற்றியும் நம்ம மணிரத்னத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு படத்தை. ஆனால் இப்போ நடத்தும் போதே முதல் பாடத்தையே பதேர் பாஞ்சாலி தான் நடத்துவாங்க. ஆனால் இப்பொழுது என்னுடைய அருமை நண்பர் தங்கர் பச்சான் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை முதலிலே போட்டு காட்டி இதுதான் தமிழ் திரைப்படம் என்று உலகுக்கு காட்டக்கூடிய அளவிற்கு ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் என்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஊடகங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இருக்கிறது எங்களுடைய தமிழ் பாடம் என்று திரைப்படத்தை பற்றி பாடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரிச்சுவடியாக காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு ஆதாரமான ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு படமாக நண்பர் தங்கர் பச்சானுடைய படம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பாதையில் நடிகர்களானாலும் சரி, நம்முடைய திரை சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த நண்பர்களானாலும் சரி, நம்முடைய பரத்வாஜ் அவர்கள் இந்த நான் வெர்பல் லாங்குவேஜ்
கவிப்பேரரசு அவர்கள் வானத்து பறவை அழுவதும் இல்லை, அழுகை இல்லாத மனிதரும் இல்லை. அந்த பாட்டை நான் பாடினேன். அந்த படத்தில் வரும் அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு முத்து தெரித்தது போல வார்த்தைகளை அவர் வார்த்தைகளை எழுதுகிறார். அது அந்த லாங்குவேஜ் வேறு, அந்த மொழி என்பது வேறு. இசையில் மியூசிக் என்பது, இசை என்பது இந்த நான் வெர்பல் லாங்குவேஜ். இது எழுதப்படாத ஒரு மொழி. அந்த மொழியும் இந்த மொழியும் சேர்ந்து நமக்குள்ள இன்னொரு மொழியை உண்டாகும். அதை இந்த பாடல்கள் உண்டாக்கியிருக்கின்றன. திரைப்படத்துக்கு பாடல் தேவையா தேவையில்லையா என்றெல்லாம் அடிக்கடி விவாதங்கள் இருப்பது உண்டு. இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய இந்த பாடல்களை பார்த்துவிட்டு இந்த மாதிரியான ஒரு கேள்வி இனிமேல் எழாது, அதற்கு தகுந்த விடையை இவர்கள் தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இதில் துறை சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த நுட்ப வல்லுநர்கள்லாம் இதில் செயல்பட்டிருக்கிறார்கள். மிக சிறந்த முறையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ் உலகம் அடுத்து இந்த பாதையை ஒட்டி நடிகர்களும் சரி, நம்ம பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, இந்த பாதையை ஒட்டி செல்வீர்களானால் தமிழ் துறை உலகில் மக்கள் ஏறிட்டு பார்த்து உங்களுக்கான இன்னொரு தளத்தை இந்த தமிழ் மக்கள், தமிழ் உலகம் மட்டுமல்ல, உலகமே, தமிழ் சினிமா உலகம் மட்டுமல்லாமல் உலக சினிமா அளவிற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை கவனிப்பதற்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். அதற்கான பாதையை இங்கிருந்து கூட தொடங்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்தோருக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.